வணக்கம் கந்தன் கண்ணை பக்தர்கள். இன்னைக்கு நாம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா 10 வருடங்களுக்கு பிறகு புதிதாக தோன்றிய ஸ்ரீ அருள்மிகு வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வேல் என்றால் முருகன், முருகன் என்றால் வேல். அவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் வாங்க போய் பார்த்தரலாம். தலைவனே எம் தலைவனே தலைவனே சூரா சூரா படகட சூரா சூரா முஷ்கில் தீரத்தி தேரா முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன், உன் முத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன். முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன். பிச்சிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த முருகப்பெருமான் திருக்கோயில் வந்துங்க கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் அன்னூர் மேட்டுப்பாளைய கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இருந்து கஷ்டப்பட்டதா சொல்றாங்க. 2002 4 பேர் வந்து முருக பக்தர்கள் ஆரம்பிச்சுங்க. இதுக்கு முன்னாடி இந்த பேட்சுக்கு முன்னாடி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பேட்ச் அன்னூர் மேட்டுப்பாளையங்கிறது இந்த கோயில் மாலை போடுற ஐயப்பன் கோயில் இருந்தாலும் சரி, முருகர் கோயில் இருந்தாலும் சரிங்க, மாலை போடுறது மிக ரொம்ப பழமையான இது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயே முருகருக்கும் ஐயப்பனுக்கும் மாலை போட்டது இந்த ஊர் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி பேட்ச் வந்துங்க ஒரு 100 பேர்த்துக்கு மேல மாலை போடுவாங்க. முருக பக்தர்கள் வந்து 100 பேர்த்துக்கு மேல மாலை போட்டுங்க ரொம்ப சிறப்பா வழிபாடு. இப்ப முருகர் கோயில் எல்லாம் கிடையாதுங்க. விநாயகர் கோயில் வந்து பெரிய பிள்ளையார் கோயில் சொல்லிட்டு அங்கேயே ஒரு போட்டோ வச்சு வழிபட்டு ஒரு 10 பேர் வந்து மாலை போட்டுங்க பாத யாத்திரைக்கு இங்கிருந்து நடந்து போறதுங்க. ஒவ்வொரு கிருத்திகைக்குமே இங்கிருந்து 3 கார் போகும். 3 கார். அதுல எல்லா பக்தர்களுக்கும் குறிப்பிட்ட பக்தர்கள் எல்லாம் போயிங்க ரொம்ப சிறப்பா வழிபட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த கோயில் வந்து எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா விரிந்த அரச மரங்கள், பெரிய பிள்ளையார் கோயில், ஐயப்பன் கோயில், இந்த மாதிரி கோயில் இருக்கு. இதுல சென்டர்ல ஒரு இடம் ஒண்ணு இருந்துச்சு. இது முருகப்பெருமானே இந்த கோயில் கட்டுறதுக்கே வந்து விட்டதுன்னு நினைக்கிற மாதிரி வந்து தோணுதுங்க. இந்த மாதிரி சொல்லும் போதுங்க ஊர் கூட்டம் எல்லாம் போட்டுங்க, ஊர் பெரியவங்க எல்லாத்தையும் வர சொல்லிட்டுங்க, இந்த மாதிரி முருக பக்தர்கள் இருக்கிறேங்க, முருகர் கோயில் ஒன்று வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க முருகர் கோயில் கட்டுறக்க ஆரம்பிச்சு கூட்டம் போட்டுங்க. அந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்திலேயே நிறைய பேர் ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் மேக்சிமம் எல்லாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு பின்னாடி முருக பக்தர்கள் வந்து கேட்குறாங்க, அந்த முருக பக்தர்கள் வந்து கோயில் கட்டணும்னு நினைக்கிறேங்க, தாராளமா பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. பூனம்பட்டி ஐயா அவர் கூட போய் கன்சல்ட் பண்ணிட்டுங்க அவர் முழுக்க அவரோட சொல்படி அவர் நாங்கள் ஒரு திருப்பணி செஞ்சு மிக சிறப்பா கோயில் அமைஞ்சது. அன்புக்கு கூட எல்லை இருக்காமா, ஆனா அருளுக்கு வந்து எல்லை இல்லை. ஆமாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த கோயில் வந்து பாலக்கால் போடுறோம், மழை வருது. சாமி சிலை கொடுக்கற போறங்க, மழை வருது. இத்தனை வசூல் எல்லா பக்கம் வந்து ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாமே எல்லா பக்கம் போயிருது. ஒரு சின்ன இதுக்கு யாருக்கும் கூட ஒரு சின்ன இது கூட கிடையாது. போன பக்கம் அன்போட என்ன கோயிலுங்க வள்ளி தெய்வானை முருகர் அப்படிங்கிற பெருந்தன்மை வாங்க அப்படின்னு கூப்பிட்டுங்க. நிதி உதவி, பொருள் உதவி, இதெல்லாம் வந்து நல்ல பேச்சுகள் ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. இந்த ஆன்மீகத்துல இப்படி இருக்கு, சின்ன வயசா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஆன்மீகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டுங்க ரொம்ப சிறப்பா பாக்குறது. அவரோட மகிமையும் மகத்துவத்தையும் கண்டிப்பா அது வந்து ஒவ்வொருடைய முருக பக்தர்களுடைய உள்ளத்திலையுமே தனிப்பட்ட குறிப்பிட்ட இல்லாம ஒவ்வொரு முருக பக்தர் உள்ளத்திலையுமே இங்க வந்து வள்ளி தெய்வானையோட, வெறும் முருகப்பெருமான் மட்டும் கிடையாதுங்க, வள்ளி தெய்வானையோட வந்துங்க அன்னூர் மேற்படத்துல வந்து இருந்துட்டு ஒவ்வொரு மனசுலையும் வந்து தோன்றி, அது கனவுலையும் கூட தோன்றி இருக்கலாம். நாங்க வந்து யாருமே வந்து இது பண்ணல, அவங்களும் அதை சொல்ல கிடையாதுங்க. கரெக்டா ஆலயம் கட்டோன்னு பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டுங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு முருக பக்தர் உள்ளத்திலையும் கண்டிப்பா ஒவ்வொரு அசைவுங்க, ஒவ்வொரு வேலை செய்யும் போதுங்க எங்களுக்கு ஒரு நல்லதே நடக்கிற மாதிரி. பொருள் உதவி இருக்குமா, பண உதவி இருக்குமா, கூட்டம் அந்த மாதிரி எல்லாம் தோணும் போதுங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் நடந்தே தீர அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உற்சாகம், ஒரு ஆர்வம் அந்த மாதிரி இருந்ததுனால ரொம்ப சிறப்பா இது பண்ணு. தமிழ் கடவுள் முருகன் இருக்காருல்ல, ஆமா, அவர் வந்து உங்க கிட்ட வரம் தர அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன வரம் கேட்பீங்க அவர்கிட்ட? வரன்னு சொல்லி கேட்டதுன்னா தனிப்பட்ட முறையில் நாங்க எதுவுமே கேட்காம ஊர் உலகம் எல்லாமே வந்துங்க சிறப்பா வந்து செல்ல செழிப்பா இருக்கணுங்க, குழந்தைகள் எல்லாமே நல்லா படிக்கணுங்க, எல்லாம் நல்லா ஜாப்க்கு எல்லாம் போகணுங்க, வருஷம் மும்மாரி மேல பெய்யுன்னு சொல்லுங்க, அந்த மாதிரி மும்மாரி வந்து பண்ணுங்க, விவசாயம் செழிச்சுங்க, எல்லாம் வந்து ஒரு சிறப்பா வந்து இதை கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு மனசு போல இந்த கடவுள் வந்து என்னைக்கு உங்க கூட கண்டிப்பா எங்க எல்லாத்தோட முருக பக்தர் எல்லாருமே வந்துங்க ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க. ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு இதுவும் சிறப்பா பண்ணாங்க.